டைலரிங் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கி பெல்ட்டு நம்ம நார்மலாக தைக்கிற மாதிரி தான், அதில் ஒரு புது முயற்சியை நான் செய்ய போகிறேன். அதை பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதை ட்ரை பண்ணுங்கள். 3 பீஸ் எடுத்துக்கணும். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள் என்ன ஏதுன்ட்டு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சேனலை. இங்கே பாருங்கள், 3 பீஸை வச்சு பீஸ் விலகாத மாதிரி கீழே 3 பீஸையும் ஒன்றா வர மாதிரி தையல் கொடுத்துக்கணும். கொடுத்துட்டு நம்ம ஏற்கனவே பார்த்த பழைய மெத்தேடில் 3 பீஸையும் ஒன்றா வச்சு தையல் போடுவோம். ஆனால் இப்போ அப்படி இல்லை, ஒரு பீஸை மட்டும் தள்ளி அந்த தள்ளின பக்கம், அதாவது வந்து கீழே வந்து அந்த தையல் பிடிச்ச மடிப்பு வர மாதிரி தையல் போட்டுக்கணும். 2 பீஸ் ஒரு பக்கமும் ஒரு பீஸ் ஒரு பக்கமும் வந்துடணும். பாருங்கள், அந்த ஒரு பீஸ் இருக்கிற பக்கம் மீதி திட்டத்துக்கு தையல் கொடுத்துக்கணும். தையல் எஜ்ஜில் கொடுக்கலாம், ஆனால் கொடுத்தா அது ஒரு மாதிரியாக இருக்கும், ஸ்டெப்பு கிடைக்காது. அதனால தான் 1/4 இன்ச் அகலத்துக்கு தையலை கொடுக்கணும். இந்த மாதிரி தையலை கொடுத்துட்டு இப்போ மடிக்கணும். இதை பாருங்கள், மடிப்பு இந்த மேல் பகுதி, இது மேல் பகுதியில் தையலே தெரியாது. இந்த பெல்ட்டு இணைக்க போகிற விதமும் தையல் தெரியாத மாதிரி தான் செய்ய போகிறோம். அதை இன்னொரு ஷார்ட்டில் பதிவிடுறேன். இந்த ப்ளவுஸினுடைய முழு வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். அதை நம்ம வீடியோ பகுதியில் விரைவில் கொடுக்குறேன். ஒரு 20 நிமிஷம் வீடியோ வரும். அதை பார்த்தீங்கன்னா இதனுடைய அமைப்பு உங்களுக்கு தெளிவாக தெரியும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த வீடியோ போய் பார்த்துக்கலாம். நீங்கள் எப்பயும் போல தான் பெல்ட்டுக்கு வந்து கொக்கி பட்டி பக்கம் 3.5 இன்ச்சு தான் வைக்கணும். தைச்ச பிறகு டாட் ஃப்ரண்ட் டாட் நிற்கிறதுல 2 இன்ச்சு தான் வைக்கணும். சைடு இடுப்பான 3 இன்ச்சு தான். இதுதான் நம்மளுடைய மெத்தேடு. என்னை ஃபாலோ பண்ணி தொடர்ச்சியாக வாங்க. இதே பெல்ட்டை வச்சுக்கிட்டு நம்ம ப்ளவுஸ் எப்படி சரியான அமைப்பில் எல்லாருக்கும் செய்ய முடியும் அப்படின்றத நான் சொல்லி கொடுக்குறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு அழகாக ஃபினிஷிங் பண்ணி இதை எடுத்து வச்சுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.